இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு நிலக்கடனை ஒரு வாரமாக தமிழ்நாடு அவர் மாவட்டத்தில் நடத்தவில்லை. அது குறிப்பாக சென்னையில் கடந்த 3 நாட்களாக மிகப்பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நிச்சயமாக இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து நிச்சயமாக நீங்கள் திருமணத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும், கட்டாயம் அந்த நிகழ்ச்சியில் மாற்றங்கள் கலந்து கொள்வா என்று வழி அனுப்பி விட்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து வருகின்ற வழியிலும் சிறப்பான வரவேற்பு எடுத்துக் கொடுத்த நம்முடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாக அமைச்சர்களுக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நாலு மணமக்கள் வாழ்வது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என வரும்போது தான் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்னு. தம்பி பிர்லாவுக்கும் பட்ரிஷியாவுக்கும் நம்முடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா பெற்றோர்கள் திருமணம் பார்க்கிறது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான். ஆனா அதை விட மிகவும் கஷ்டம் வந்து எல்லாரும் நினைச்சுப்பாங்க காதல் திருமணம் ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாத்தோட மிக மிக கஷ்டம் இந்த காதல் திருமணம். முதல்ல அந்த பையன் பொண்ணுகிட்டயோ அந்த பொண்ணு பையன்கிட்டயோ காதல் முதல்ல வெளிப்படணும். அதுக்கு மிகப்பெரிய தைரியம் பண்ணணும். ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ரப்போஸ் பண்ண மட்டும் பத்தாது. அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து சம்மதிக்க வைக்கணும். காதலை நிரூபிச்சு காட்டணும். அதன் பிறகு பெற்றோட அப்பா அம்மாவையோ பையனோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கணும். ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி பையனோட அப்பா அம்மாவையும் பொண்ணோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சுட்டா அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. சொந்தக்காரங்க கலந்து வரும். அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, இப்படி பல்வேறு வகையிலிருந்து பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு தடையை போடாதுன்னு முயற்சிப்பாங்க. இப்படி பல்வேறு சிக்கல்களையும் தாண்டிதான் இன்னைக்கு இந்த காதல் திருமணம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருடைய வாழ்த்துக்களோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புகளே தம்பி பிர்லாவும் சகோதரி பட்ரிஷியாவும் கடந்து வந்திருப்பாங்க. இவ்வளவு சிக்கல்கள் இருந்திருக்காங்கன்னு நம்புவோம்.